ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி ஈஸியாக நெய் பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் மைதா 1 கப்பு, பவுடர் சுகர் 1/2 கப்பு, நெய் 120 ml 1/2 கப்பு, சால்ட் 1 பிஞ்சு, வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டிலையே பிஸ்கட்ஸ்லாம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி நெய் பிஸ்கட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 250 ml கப்பு. அதில் மைதா 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதோட 1 பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதை ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது 1/2 கப்பு. இந்த 1/2 கப்புக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிவிட்டு, ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதோட 1/2 கப் சுகர் எடுத்து இதோட சேர்த்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கணும். இது 250 ml கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் கலந்து வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதற்கு விஸ்க் வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கிற நார்மல் ஸ்பூனை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதோட வெண்ணிலா எசன்ஸு ஒரு 2.5 ml கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸை, அதை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா இந்த டோவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 60 ml கப்பில் 1/2 கப்பு மட்டும் பால் இந்த டோவை ரெடி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிற கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அந்த பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து பிசைஞ்சு நம்ம பிஸ்கட்டுக்கு தேவையான டோவை ரெடி பண்ணிக்கிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாலாம் பிசையக்கூடாது. பிசைஞ்சு எடுத்துட்டு நம்மளுக்கு டோ இப்போ நான் காமிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ டோ ரெடி பண்ணியாச்சு. இப்படி தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்ததுக்கப்புறமா, எப்போவுமே எந்த பிஸ்கட் செஞ்சாலும் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அந்த டோவை எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ பிஸ்கட்ஸை தேவையான ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நான் மேலே நட்ஸை சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் பிஸ்கட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி ஓவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளே இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ வச்சு எடுக்கணும். இப்போ இந்த ட்ரேயை நம்ம ஓவனில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சுட்டு, நான் செட் பண்ணியிருக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 12 மினிட்ஸுக்கு செட் பண்ணியிருக்கேன். டைமை அவங்கவுங்க ஓவனுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ 12 மினிட்ஸுக்கு அப்புறம் நமக்கு பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிரும். அதுக்கு நடுவில் மீதி இருக்கிற டோலேருந்து பிஸ்கட்ஸை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. பிஸ்கட்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க.
மைதா மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம். இதுக்கு அவன் தான் தேவை அப்படிங்கிறது இல்லை. நம்ம நார்மல் குக்கர்லேயோ இல்லை பெரிய பாத்திரத்துலேயோ ஒரு ஸ்டாண்ட் வச்சு இது மேலே சிம்மில் 30 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தால் நமக்கு பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.